தமிழகத்தில் நாளை முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி. ஊழியர்கள் 3 முறை வீட்டிற்கு வருவார்கள் என அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக சார்பில் மனு தாக்கல். தேர்தல் ஆணைய அறிவிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் அல்லது நடவடிக்கையை கைவிட வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்போது வாக்காளர் பட்டியல் திருத்தம் தேவையற்றது. பண்டிகை காலம் என்பதால் வாக்காளர்கள் பெயர்கள் விடுபட நேரிடும் என திமுக வழக்கறிஞர் என்.ஆர். இளங்கோ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். பாஜக எந்த வழியிலும் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது. தர்மபுரியில் நடைபெற்ற திருமண விழாவில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். சென்னை புறநகர் பகுதிகளில் 3 நாட்களுக்கு பின் மீண்டும் கனமழை. மதுரவாயல், போரூர், ராமபுரம், வளசரவாக்கம், ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. பீகாரில் 121 தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் பிரச்சாரம் நாளையுடன் ஓய்வு. தலைவர்கள் குவிவதால் அனல் பறக்கும் பரப்புரை. ரயில்வே துறைக்கு லாலு பிரசாத் ஏற்படுத்திய லாபத்தை போல் யாரால் செய்ய முடியும்? 7 பிரிவுகள் எடுத்தாலும் பிரதமர் மோடியால் செய்ய முடியாது என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தம்பட்டம். நவம்பர் 14ஆம் தேதி பீகார் ஆட்சி மாற்றம் ஏற்படும். தேஜஸ்வி முதல்வராக பதவியேற்பார் என ஆர்ஜேடி தலைவர் லாலு பிரசாத் யாதவ் நம்பிக்கை. பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரை மறைக்க பிரதமர் மோடி சதி. தேர்தலுக்கு பின் பிரதமர் மோடி தந்திரம் செய்வார் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பிரதமர் மோடி அவமதிப்பு அமைச்சகம் என்ற ஒரு புதிய அமைச்சகத்தை உருவாக்கலாம். பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் பிரியங்கா காந்தி கடும் தாக்கு. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் ஆறவில்லை. அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே? தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது என தவேக தலைவர் விஜய் கேள்வி. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் அப்பகுதியில் உள்ள மதுபான கடை சூறை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாக கூறி மதுபான கடையை அடித்து உடைத்த நாம் தமிழர் கட்சியினர். கோவையில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாஜக மகளிரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். கையில் தீப்பந்தங்கள் ஏந்தி பாஜக மகளிரணி எதிர்ப்பு. உதயநிதியை முதல்வராக்குவதில் மட்டுமே ஸ்டாலின் கவனம் செலுத்துகிறார். நாட்டு மக்கள் மீது கவனமில்லை என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். ஒரே நோக்கமெல்லாம் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தன்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவது எப்படி, அதற்காக கூட்டணிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே குறிக்கோளாக வைத்திருக்கிறாரே தவிர நாட்டு மக்களுடைய நலன் கருதி எந்த செயல்பாடு இருந்ததாக தெரியவில்லை. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்தை எதிர்த்து இந்தியா கூட்டணி சார்பில் நீதிமன்றத்தை நாட உள்ளோம். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தகவல். திருவண்ணாமலை மாவட்டம் ஜபாது மலையில் தங்க புதையல் கண்டெடுப்பு. கட்டுமான பணியின் போது கிடைத்த 100க்கும் மேற்பட்ட தங்க காசுகள். காஞ்சிபுரத்தில் ஸ்டீல் உருளைகளை ஏற்றிச் சென்ற கண்டெய்னர் பாரம் தாங்காமல் 2ஆக பிளந்து விபத்து. நடுச்சாலையில் கண்டெய்னர் லாரி உடைந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு.
சென்னை கொரட்டூரில் பட்டப்பகலில் சாலையில் இருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற இளைஞர். சாவியுடன் வண்டியை நிறுத்திவிட்டு சென்ற சிறிது நேரத்தில் வாகனம் திருட்டு. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே கனரக வாகனம் அடுத்தடுத்து 17 வாகனங்கள் மீது மோதிய விபத்தில் 14 பேர் உயிரிழப்பு. 18 பேர் படுகாயமடைந்து பல்வேறு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை. ராஜஸ்தானில் ஏற்பட்ட விபத்துக்கு சரக்கு வாகனத்தின் ஓட்டுநர் மது அருந்தியதே காரணம். சிகிச்சை பெற்று வருவோரில் 3 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக அமைச்சர் பேட்டி. ராஜஸ்தான் மற்றும் தெலுங்கானாவில் நிகழ்ந்த கோர விபத்தில் இன்று ஒரே நாளில் 38 பேர் உயிரிழப்பு. ராஜஸ்தானில் நேற்றிரவு விபத்து ஏற்பட்டு பலர் பலியான நிலையில் இன்று மீண்டும் விபத்து. ராஜஸ்தான் தெலுங்கானாவில் நடந்த விபத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 50,000 ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. சத்தியம் செய்தி எதிரொலியாக புழுதி பறந்த OMR சாலை உடனடியாக சீரமைப்பு. மண் படலம் உள்ளிட்ட புழுதி எதுவும் பறக்காததால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி. நாகை மாவட்டம் கோடியக்கரை கடற்கரையில் கரை ஒதுங்கிய எலும்புக்கோடு. தவறி விழுந்த மீனவரா, யாராவது கொலை செய்து கடலில் வீசினார்களா என போலீசார் விசாரணை. கோவை உக்கடம் மார்க்கெட்டிற்கு மீன்கள் வரத்து குறைவு. மீன்களின் விலை ஏற்றம் கொண்டும் ஆர்வமுடன் வாங்கிச் சென்ற மக்கள். உதகைக்கு வெளிமாநில பூண்டு வரத்து அதிகரிப்பால் ஊட்டி பூண்டு விலை சரிவு. கிலோ 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. தைவான் மீது சீனா எந்த நடவடிக்கையையும் எடுக்காது. விளைவுகள் குறித்து ஜி ஜின்பிங்கிற்கு தெரியும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் மறைமுக மிரட்டல். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான கேரள அரசின் திரைப்பட விருதுகள் அள்ளி குவித்து மஞ்சுமல் பாய்ஸ் படம். திரைப்படம், சிறந்த திரைக்கதை, சிறந்த இயக்குனர் உள்ளிட்ட 9 பிரிவுகளுக்கு விருதுகள் அறிவிப்பு. கேரள அரசின் சிறந்த நடிகர் விருதுக்கு 7வது முறையாக மம்முட்டி தேர்வு. பிரம்மயுகம் என்ற திரைப்படத்திற்கு விருது பெற்று அசத்தல்.